மேடையில் அமர்ந்திருக்கும் வருங்கால சூப்பர் ஸ்டார் ராஜா அவர்களுக்கும், என் அருமை நண்பர் கனல்கண்ணன் அவர்களுக்கும், செல்வி அவர்களுக்கும், துணைத்தலைவர் அண்ணன் நாங்கள் வருத்தப்பட்டு கேட்டோம். முதல்ல நான் கேட்டதுன்னா அண்ணன் உங்ககிட்ட கார்டு இருக்கான்னு கேட்டேன். சீக்கிரம் எடுத்து போய் பார்ப்பீங்க. அடுத்தது கடல் வருஷம் கேட்டாரு, ஹீரோயினை காணுன்னு கேட்டாரு. அது அவசரம் நல்ல போனவரும் தலைவர் மட்டும்தான் ஹீரோயின் இல்லைன்னாரு. முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். கல்யாண மண்டபத்தில் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் என் வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை. ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷன் தேட்டர்ல இருக்கும், அது வேற மாதிரி நடத்துவாங்க. இதுவும் நம் கலாச்சாரத்துக்கு ஏற்றாமல் நடத்த முடியும். மிக மகிழ்ச்சியா இருக்கு. எளிமையாக நடப்பது நமக்கு வேண்டிய ஒன்று இந்த காலகட்டத்தில். இரண்டாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு புதுமுக நடிகர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். ஒரு புதுமுக நடிகரை நாங்கள் பார்க்கும்போதே அவர் கண்ணில் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு புதுமுக நடிகர், இவர் இப்பதான் நடிக்க கத்துக்கிறார். ஆனா நான் தேடி தேடி பார்த்தா ராஜா நான் கண்ணில் கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நடிகராகவே இருக்கிறாங்க. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட நல்லா நடிச்சாரு, நிறைய டேக் வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இதை பார்த்தப்போ உண்மையான மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அதை விட பெரிய வாழ்த்துக்கள் ஒரு பெப்சி தலைவனா எனக்கு என்னன்னா பிரியாவாக நடிச்சு கொடுத்திருக்காரு. நிறைய தயாரிப்பாளர்கள் நிச்சயமாக ஒப்பந்தம் செய்வார்கள் என்று நம்புறேன். ஏன்னா சாப்பாடு அவரே பார்த்துருக்காங்க, அவரே எல்லாத்தையும் பார்த்துருக்கும். எங்களை தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப வசதி. கடல் மாசத்துக்கு சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும். நானும் நிறைய படங்கள் எடுக்கணும் ஆர்வத்துல தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பார்த்தேன். ஆனா எடுத்தவங்கள பிரச்சனைகளை பார்க்கும்போது அவங்களை காப்பாற்ற வேண்டிய இடத்துல நம்மளும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்மளே திருப்பி படம் எடுக்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரியதா ஆயிடுது. காரணம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். அது சமீபத்தில் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். நடிக்க தெரிஞ்சவனுக்கு அரசியல் தெரியல, அரசியல் தெரிஞ்சவனுக்கு நடிக்க தெரியல ஒரு காரணம் கொடுத்தாங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு அரசியலும் தெரியும், நடிக்கவும் தெரியும்ன்றதை காட்டியிருக்காரு. அதுபோல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் படம் எடுத்து என்கிட்ட பேசியிருக்காங்க. இப்போ அந்த படம் எடுக்குமா நடிப்படம் மாட்டும் போது அது மாதிரி நம்ம படம் எடுக்கணும் ஆர்வமா இருக்குன்னா ஆனால் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. பைனான்சியலா சப்போர்ட் வேணும், தியேட்டரிக்கல் சப்போர்ட் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், எக்ஸிபியூட்டர். இது எல்லாமே இந்த மாதிரி படங்களுக்கு கிடைக்கிறதில்ல. மேபி தாமரை டிவி சூர்யா மாதிரி ஆட்கள் இருந்தாங்க இந்த திரைப்படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சது. அது நிறைய படங்கள் வர தயாரா இருக்கு. ஏன்னா நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. நீங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கருத்து சொல்ற படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய வரவேற்பு, பெரிய விஷயங்கள். அது ஒண்ணுமே இல்லைன்னா கூட குப்பை மாதிரி இருந்தாலும் ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்க, இந்துத்துவ சிந்தனை உள்ள படங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றது இல்லை, பயப்படுறாங்க. சப்போர்ட் பண்றது தயாரா இருந்தாலும் பயப்படுறாங்க. அந்த நிலை இந்த திரைப்படத்திற்கு பிறகு மாறும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை அண்ணன் தலைமையில நிச்சயமா அண்ணன் அதை முன்னெடுக்கிறோம். ஏன்னா என் திரைப்படத்துறை ரொம்ப நெசஞ்சு இருக்கு. மாஸ்டர் கூட நிறைய பேசுவாங்க, பேசல. ஆனா நிறைய படங்கள் எடுத்து கிட்டத்தட்ட 200-250 படங்கள் வெளியிட படங்களே இருக்குது. அதுக்கு கோடிக்கணக்கான படம் முடங்கி கிடக்கு. அதுக்கு ஏன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் தான். அந்த காரணங்கள்லாம் விரைவில் உடைக்கப்படணும்னா இந்த மாதிரி சிந்தனை உள்ள படங்கள் 100 படங்கள் வரணும். ஒட்டுமுறை இன்னைக்கு காந்தாரா வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. கனடாவில் பாத்தீங்கன்னா இந்த காந்தாரா தியேட்டர்ல இன்னைக்கு பாம் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்கமே இதுக்கான எதிர்ப்பு சிந்தனைகளை வளர்த்துட்டு இருக்காங்க. அதை முதல்ல ஒழிச்சா மட்டும்தான் நம்மளை வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த நான் போன மட்டும் காந்தாரா வரும்போது அவர் கூட்டு பாராட்டு எடுக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு காந்தாரா ரிஷப் ஷெட்டி ஒரு மிகப்பெரிய அச்சீவ். இந்துத்துவாவுக்கு அவர் மாதிரி அவர நடிகர்கள், அவங்களோட இயக்குநர்கள் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம நாட்டுல நிறைய கதைகள் இருக்கு. நிறைய கருப்பரசன் சுவாமி கதைகள் இருந்து நிறைய கதைகள் இருக்கு. அதை எடுத்து தயாரா இருக்காங்க, இயக்குநர்கள் தயாரா இருக்காங்க. ஆனா வெளியிடுவதற்கும் தயாரிப்பதற்கும் ஆளுநர் இல்லை. காரணம் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அது விரைவில் மாறும் என்பதை அந்த முருகன் தான் உறுதுணையா இருப்பான நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். அதே போல இந்த யூனிட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் அறிமுகப்படுத்துங்க. ஒரு வெற்றி தலைவராக நீங்கள் எவ்வளவு மெம்பர்கள் தெரியாது. ஆனா நீங்க மெம்பர் ஆகி இன்னும் படங்கள் படம் எடுக்கக்கூடிய ஆர்வமான ஆசை. நிச்சயமாக அடுத்து ஒரு விழாக்கள் நீங்க நிறைய படங்கள் எடுக்கணும் கேட்கக்கூடிய இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞருக்கும் நினைத்த நடிகர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ராஜா பெரிய வாழ்த்துக்கள். அண்ணன் வேற லெவலுக்கு போவாங்க, இந்த பக்கம் போயிட போகுது. அதுக்கான வார்த்தைகளை கூறி வெளியிட